ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட அடுத்த கட்ட அப்டேட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் போடுற சின்ன சின்ன லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் என்னை அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் இது வரைக்கும் பார்ட் 2 படங்களில் நடித்ததே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே பார்ட் 2 படங்களில் எடுத்து அந்த படங்கள் மிகப்பெரிய தோல்வி படங்களாக அமைஞ்சது தான் தளபதி விஜய் அவர்கள் பார்ட் 2 படங்களில் நடிக்காததுக்கு முக்கியமான காரணம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம விக்ரம் சார் அவர்கள் சாமி படம் எடுத்தார். ஆனால் சாமி 2 எதிர்பார்த்த லெவலில் போகலை. மிகப்பெரிய தோல்வி படமாக தான் அமைஞ்சிச்சு. அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடிகர் விஷால் அவர்கள் சண்டைக்கோழி அப்படின்ற மிகப்பெரிய ஹிட் படத்தை கொடுத்துட்டு சண்டைக்கோழி 2 எதிர்பார்த்த லெவலில் போகலை. அதாவது சண்டைக்கோழி அளவுக்கு போகலை. பார்ட் 2 படங்கள் எல்லாமே தோல்வி படங்களாக அமைஞ்சதுனால தான் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் பார்ட் 1 படங்கள் மட்டும் எடுத்துகிட்டு பார்ட் 2 படங்களில் நடிக்காத இருந்ததுக்கான காரணம் இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்ததாக இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இயக்குனர் சுந்தர்சி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தளபதி விஜய் அண்ணா கூட படம் பண்ணாததுக்கு இதுதான் ரீசன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள்ட்ட ஒரு ப்ளஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இயக்குனர் படம் எடுக்கணும்னு நினச்சி வந்தாலுமே நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் அந்த இயக்குனர்கிட்ட முழுசாக கதையை கேட்பாராம். ஆனால் நம்ம சுந்தர்சி அவர்களுக்கு படம் தான் நல்லா எடுக்குமே தெரியுமே தவிர்த்து கதையை முழுசாக சொல்ல தெரியாது. அது நம்ம சுந்தர்சி சாரோட மைனஸ். நம்ம தளபதிக்கு எது ப்ளஸ்ஸோ அது சுந்தர்சி சாருக்கு மைனஸாக இருக்குது. இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம தளபதி விஜய் அண்ணாவும் சுந்தர்சி சார் அவர்களும் சேர்ந்து படம் எடுக்க முடியாமல் போனதுக்கு இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் ரீசன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தளபதி விஜய் அண்ணா எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, கதையை முழுசாக கேட்டுட்டு அந்த கதை முழுசாக பிடிச்சிருந்தால் மட்டும்தான் படத்துக்கு ஓகே சொல்லுவார். அந்த படத்துக்கே கமிட் ஆவார். ஆனால் சுந்தர்சி சார் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் எடுக்க தெரியும், நல்லா கதை இது பண்ணுவார். ஆனால் என்ன, கதையை முழுசாக சொல்ல தெரியாது. ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் கதையை 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுவார். இதுதான் கான்செப்ட்டு அப்படின்னு. அதனால தான் நம்ம தளபதி விஜயும் நம்ம அண்ணன் சுந்தர்சி அவர்களும் சேர்ந்து படம் எடுக்க முடியாமல் போனதுக்கு இது மட்டும்தான் ரீசன். அதுக்கடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பில் இப்போது சேலத்தில் இரத்த முகாம் நடைபெற்றிருக்கு. அதில் 1000த்துக்கும் மேற்பட்டவர்கள் இரத்த தானம் செஞ்சுருக்காங்க. நம்ம தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க. அதுக்கு காய்கறிகள் மற்றும் பழங்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு அரசு மருத்துவமனையில். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சமீபத்தில் நடிகை ரம்பா அவர்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாவை நேரில் சந்திச்சிருக்காங்க. அது எதுக்கான சந்திப்பு? ஒருவேளை ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ண போனாங்களா? இல்லை தளபதியோட அரசியல் என்ட்ரியை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறலாம் அந்த மாதிரி எதுவும் தகவலுக்காக போனாங்களா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இப்போ ரீசெண்டாக நம்ம நடிகை ரம்பா அவர்கள் நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்களை நேரில் சந்திச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நம்ம அண்ணன் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தான் மகாராஜா திரைப்படம். அந்த திரைப்படத்தை நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள் பார்த்துட்டு அந்த திரைப்படத்தோட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களை நேரில் வர வச்சு அந்த படத்தோட வெற்றிக்கும் அந்த படத்தோட கதைக்கும் தன்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய் அண்ணா அவர்கள். அந்த படத்தோட இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களும் தயாரிப்பாளர்களையும் நேரில் வர வச்சு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதனால் மறக்காமல் நம்ம வீடியோவை பார்க்குறதோடு நிப்பாட்டாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவோடு உங்களை நாளைக்கு பார்க்குறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.